ஷேய் எஸ்டோ பேசுகிறான்டா. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. இப்போ தெற்குப்பாளையம், ராஜபாளையம் 9 to 10, 10க்குள்ளே எல்லாமே சனி பார்வையில் ஏற்று பார்த்து எல்லாம் கந்தல் கோலமாக ஆக்கிடுவான். முக்கால் சத்தியம் எல்லாம் கந்தல் கோலமாக ஆக்கிடுவான். திங்கிதுக்கு உணவு கூட இறங்காதா. போட்டோமா இறப்பெட்டி. தெற்குப்பாளையம், ராஜபாளையம் இப்போ ரோடை திறந்துட்டான். இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் நிறைய இப்போ ஏற்கனவே நிறையா போகுது. எனக்கு உடம்புக்கு சரியில்லை, அட்டாக்கு, ப்ரெஷர் இருக்குது, சக்கரை சத்து இருக்குது, கிளடு கட்டு பூரா அங்கே போய் நிறையுது. இனிமேல் கூடுதலாக நிறையும். ஏன்னா ரோடை திறந்துட்டான். ரோடு எதுக்கு திறந்துருக்கான்? ஆஸ்பத்திரி பூரா உள்ளே போகணும். அப்போ 7.5 ஆட்டு சனி இவனை வச்சு தான் உட்கார வைக்கணும். யாரை 7.5 இவனை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இப்போ திறந்துட்டான்ல. ஏன்னா ரோட்டில் எல்லாம் வரணும், போகணும்ல. ஆஸ்பத்திரிக்கு போகணும், எல்லாம் நிறையணும், சுடுகாட்டுக்கு தூக்கணும். இவனை வச்சே தெற்குப்பாளையம், ராஜபாளையம் பூரா தொழில் எல்லாமே நொறுங்கி போவோம். பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் நொறுங்கி போவோம். எல்லாம் இவன் எங்கெங்கே காலை வச்சு போகிறானோ வீடு வாசல் பூரா நொறுங்கி போவோம். இப்போ இந்த கணக்கில் தான் இவனை வச்சுதான் சென்னை மெட்ராஸ் வரைக்கும் இவனுடைய மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர் எல்லாமே சோழி முடிஞ்சுவோம். இவனுக்கு 7.5 ஆட்டு சனி உட்கார வச்சாச்சு. இவன் டெய்லி பார்வையிலே இருக்கும். டெய்லி பார்வையில் இருக்க சென்னை மெட்ராஸ் வரைக்கும் எல்லாம் நொறுங்கி போவோம். இவன் கூட்டம் சென்னை மெட்ராஸில் எங்கெங்கே கூட்டம் போடுறானோ இவன் தான் கூட்டு போவான். வா ஒடியா, ஒரு 100 வண்டி ஓடியா, 10 வண்டி ஓடியா, ஒவ்வொரு மாவட்டத்தில் ஓடியா. நான் குடம் நிறையா சேர்த்து வச்சுருக்கேன், 2 கட்டை செவல் சாச்சி ஓடியா அப்படின்னு கூட்டு போய் சனி ஏறி உள்ளே போக எல்லாம் ரத்தமாக பூமியில் சிந்தும். இவனை வச்சு தான் அடிக்கணும். ஏன்னா இவன் வந்து கொங்கமடையன்ல, இந்த கொங்கமடையனை வச்சு தான் அடிக்கணும். கொங்கமடையனா ஏப்பா ஒரு சேட்டவே கொண்டவன். 5 பேர் சேர்ந்து தலவாய்புரம் செட்டியார்பேட்டி ஒரு சேட்டு மார்வாடியவே கொண்டவங்க. இவன் இதுக்கெல்லாம் பயப்படுவானாடா? கடவுள் பூமியில் உட்காந்துருக்காரு, விளையாட விட்டு தான் அடிப்பார். கழுத்து வரைக்கும் விளையாட விடுவார். அப்படியே மேலே வரைக்கும் ஒத்த பாயிண்டில் ஒன்று முடிச்சிருவார். சரியா? சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பொத்திப்போ, விரிக்காதா, விரிச்சிட்டு அலையாதா, விளையாட விடுவார். கடவுளை பற்றி உனக்கு தெரியாது. இன்னும் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உனக்கு இன்னும் தெரியாதுடா. அவரை பற்றி உனக்கு தெரியாது, கடவுளை பற்றி உனக்கு தெரியாது. விளையாடுறா, நல்லா விளையாடுறா, நல்லா காலை வண்டி பிளந்து விளையாடுறான் பாரு. ஒரு செகண்டு, ஒரு நொடியில் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவார். புரியுதா? எரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாம் செதறி போவோம். உடம்பு பாக்ஸ் பூரா செதறி போவோம். முக்கால் சத்தியம் அவமதிச்சுட்டு உட்காந்து இதில் சட்டத்தில் ஓட்டாக இருக்கான்னு வெளியே கவர்மெண்ட் லாயர்லேருந்து பூரா இந்த காப்பு கட்டின குயிமம் பூரா உட்காந்து எம்எல்ஏலாம் உட்காந்து கொலிக்கிட்டாடா இருக்கியா? பிரிக்கி எடுத்து போடுவோம். விஷ்ணு போட்ட கணக்கு தப்பாது. ஒழுங்காக போ. பிறகு வீட்டில் ஒரு சின்ன நோய் வந்துச்சுன்னா உன் குடும்பத்துக்கு நோய் ஏறி ஆஸ்பத்திரிக்கு அறுக்க விட்டுருவார் கடவுள். அர்றான்னு மதுரையில் கொண்டு போய் அறுக்க விட்டுருவார். மதுரைக்கு தான் தூக்கிட்டு போவான். மதுரைக்கு தான் போவான். ஏன்னா பெரிய ஆஸ்பத்திரி, அங்கே போனால் நமக்கு கெத்த கௌரவமாக இருக்கும்னு போவான். அங்கே அறுக்க விட்டுருவார் கடவுள். புரிஞ்சுக்கடா கால் சட்டி.